மோர்டன் ஸ்ட்ரேஞ்ச் எழுதிய நிதி ரீதியாக சுதந்திரமாக இருங்கள், இன்றைய பொருளாதாரத்தில் வருமானம் சுயாதீனமாக மாறுவது எப்படி என்ற புத்தகத்திலிருந்து வரும் 7 முக்கியமான பாடங்கள். 1. நிதி சுதந்திரத்தின் அர்த்தத்தை மறுபரிசீலனை செய்யுங்கள். நிதி சுதந்திரம் என்பது செல்வந்தராக இருப்பது அல்ல, வருமானத்தை சார்ந்திருக்காமல் உங்கள் வாழ்க்கைச் செலவுகளை சமாளிக்க போதுமான வருமானம் அல்லது சொத்துக்கள் இருப்பதுதான். இது பொருளாதார செல்வத்தை விட சுதந்திரத்தில் கவனம் செலுத்த வைக்கிறது. 2. உங்கள் செலவுகளை கண்காணித்து கட்டுப்படுத்துங்கள். வருமான சுதந்திரத்தின் அடித்தளம் செலவின கட்டுப்பாடு. உங்கள் பணம் எங்கு செல்கிறது என்பதை பதிவு செய்து தேவையற்ற செலவுகளை குறைப்பது சேமிப்பு விகிதத்தை அதிகரிக்கிறது. இது நிதி சுதந்திரத்தை வேகமாக அடைய உதவுகிறது. 3. சேமிப்புக்கும் முதலீட்டுக்கும் முன்னுரிமை கொடுங்கள். நீங்கள் எவ்வளவு சீக்கிரமாக சேமிக்கவும் முதலீடு செய்யவும் தொடங்குகிறீர்களோ அதே அளவுக்கு கூட்டுத்தொகை வட்டி உங்களுக்கு சாதகமாக பணிபுரியும். சிறியதாக இருந்தாலும் தொடர்ந்து சேமித்து முதலீடு செய்தால் அது காலப்போக்கில் பெரிய செல்வமாக மாறும். 4. பல்வேறு வருமான மூலங்களை உருவாக்குங்கள். இன்றைய உலகில் ஒரே வேலை அல்லது சம்பளத்தை நம்புவது ஆபத்தானது. பங்கு லாபம், வாடகை வருமானம், ராயல்டிகள், பக்க வணிகங்கள் போன்ற பல்வேறு வருமான ஊற்றுகளை உருவாக்குங்கள். இது நிலைத்தன்மையும் மீள்தன்மையும் தரும். 5. சொத்துக்களில் கவனம் செலுத்துங்கள், பொறுப்புகளில் அல்ல. மதிப்பு குறையும் நுகர்வுப் பொருட்களை வாங்குவதற்கு பதிலாக வருமானம் தரும் சொத்துக்களில் முதலீடு செய்யுங்கள். உதாரணம்: பங்குகள், பத்திரங்கள், நிலம், குறியீட்டு நிதிகள் செல்வத்தை வளர்க்கும். அதிகப்படியான கடன், தேவையற்ற வாழ்க்கை முறை செலவுகள் செல்வத்தை குறைக்கும். 6. அதிக சம்பளத்தை தாண்டி வெற்றியை வரையறுக்குங்கள். பலர் அதிக ஊதியம் தரும் வேலைகளை தேடி ஓடுகிறார்கள், ஆனால் அதிக செலவுகள், அதிக மன அழுத்தத்தால் சிக்கிக்கொள்கிறார்கள். உண்மையான வெற்றி என்பது பெரிய சம்பளத்தில் அல்ல, அது நேர சுதந்திரத்தில் மற்றும் நிதி அழுத்தமின்றி வாழ்வதில் உள்ளது. 7. நீண்டகால திட்டம் போடுங்கள். நிதி சுதந்திரம் ஒரு நாள் இரவில் கிடைக்காது. அதற்கு நீண்டகால உத்தியும் மாற்றங்களை ஏற்கும் திறனும் தேவை. பொருளாதார நிலைமைகள் மாறினாலும் உங்கள் சக்திக்குள் வாழ்வது, புத்திசாலித்தனமாக முதலீடு செய்வது, தொடர்ந்து கற்றுக்கொள்வது, இவையே உங்களை நிதி சுதந்திரத்துக்கு கொண்டு செல்லும். சுருக்கமாகச் சொன்னால், நிதி சுதந்திரம் என்பது பணம் உங்களுக்கு வேலை செய்யும் நிலை. சம்பளத்தை நம்பாமல் சொத்துக்கள் மற்றும் பல்வேறு வருமான ஊற்றுகள் உங்களை பாதுகாக்கும் நிலையை உருவாக்க வேண்டும்.